தூத்துக்குடி நாசிரியத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்னங்கிறத விளக்குறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேராயருடைய காரையும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது ரிட்டையர்ட் ஜட்ஜோட காரையும் வந்து சில குருவானவர்கள் வந்து மறிச்சாங்க. அவங்கள வந்து பணி செய்ய விடாம மறிச்சாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட டேம் வந்து அதாவது இப்ப இருக்கிற ஆபீஸ் பேரரோட டேம் வந்து 2024 அக்டோபரோட முடிஞ்சுது. அவங்க வந்து எங்களுக்கு வந்து 2025 ஆகஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்களோட பீரியட் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் வந்து அந்த பீரியட் வந்து அக்டோபரோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த டயசிஸுக்கு நிர்வாகம் பண்றதுக்காக ரிட்டையர்ட் ஜட்ஜி ஜோதிமணி ஐயா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதோட சேர்த்து பிரிச்சுவல்னு சொல்லி பிஷப் செல்லையா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க. என்னைக்கு அவங்க 2 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்து பிஷப்பை வந்து அந்த ரூலிங்ல இருந்தவங்க ஏத்துக்கிடவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த தீமோத்தே ரவீந்தர் பிஷப் வந்து அவங்க கேட்ட எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் தவறு பண்ணாங்களோ அந்த அவ்வளவு தவறுக்கும் அவங்க உடந்தையா இருந்தாங்க. செல்லையா பிஷப் வந்து அதை அக்செப்ட் பண்ணல. அவர் எது சட்டமோ எது கான்ஸ்டியூஷனோ அதுபடிதான் நான் நடப்பேன்னு சொன்னதுனால அவங்க செஞ்ச தவறுகளுக்கு இவங்க உடந்தையா இல்லாததுனால இவங்க வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணவே இல்லை. செல்லையா எங்களுக்கு பிஷப்பே இல்லைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு சிங்கிள் ஜட்ஜிட்ட போனாங்க. சிங்கிள் ஜட்ஜும் ஆர்டர் கொடுத்தது. பெஞ்சுக்கு போனாங்க. டபுள் ஜட்ஜும் ஆர்டர் கொடுத்துட்டு அதனால இப்ப வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பிஷப் செல்லையாவும் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜோதிமணி ஐயாவும் தான். இப்போ எலெக்ஷன் நடத்தணும். அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு உண்டான வேலைகளை அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அதாவது 3 வருஷமா நிறைய பிரச்சனைகள் 1 2 இல்ல நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு சபையில் உள்ள பிரச்சனையும் யார்கிட்ட சொல்லுன்னு குமரிட்டு இருந்தாங்க. ஏன்னா தீமோத்தே ரவீந்திரன் கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்தா அவர் அந்த பெட்டிஷனையே அவங்க கையிலேயே கொடுத்துருவார். யாருக்கு விரோதமா பெட்டிஷன் கொடுக்காங்களோ அந்த நபர்கிட்டே அந்த பெட்டிஷன் போயிடும். அப்படித்தான் அவங்க தீமோத்தே ரவீந்திர கைக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்ப நீதி அரசர் வந்த உடனே நியாயம் கிடைக்கும்னு எல்லா மக்களும் கூட்டமா போய் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுக்காங்க. அப்ப அதுல பார்க்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை பார்த்த பிறகு அதை சரி செஞ்சா மட்டும்தான் தேர்தல் நடத்த முடியுங்கிற முடிவுக்கு ஜோதிமணி ஐயா வராங்க. அதனால அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் 1 by 1 ரிவ்யூ பண்றாங்க. பண்ணும்போது அதுல குறிப்பிட்டாப்புல சில குருவானவர்கள் மட்டும் திரும்ப 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 தவறு பண்றாங்க. திருநெல்வேலியில வச்சு பிஷப்போட கார் இங்க ஒரு திடப்படுத்தல் ஆராதனைக்கு வர சமயத்துல வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்களோட காரை பிளாக் பண்றாங்க. அப்ப கூட பிஷப் ஐயா வந்து அது பெருந்தன்மையா எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம போனாங்க. அதனால இவங்க வந்து நம்மள எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப திரும்ப இவங்க கூட பிரச்சனை பண்றாங்க. அன்னைக்கு முந்தா நாள் நடந்தது என்னன்னா, ஒரு லெட்டர் அதாவது பேராயரோட காரை மறிச்சதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீங்க இப்படி ஒரு தவறு பண்ணிருக்கீங்க, அந்த தவறை மன்னிச்சிட்டோம் நாங்க, இனிமே அந்த தவறை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரை டிரான்ஸ்பர் லெட்டர்னு சொல்லி அவங்களாவே ஒரு சீனை உருவாக்கி ஜட்ஜோடைய அவரோட பர்சனல் பிஏ கருணாகரன் ஒருத்தர் அவரை போய் மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கிறாங்க. ஜட்ஜோட முன்னாடி நடந்த சம்பவம் அது விட்டுருந்தா ஜட்ஜை கூட அவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஏன் இந்த தவறு நடக்கு? இது அன்னைக்கு அது தடுக்கும் போது போலீஸ் பக்கத்துல இருக்காங்க. போலீஸ் வந்துட்டாங்க. எந்த போலீஸும் வந்து அதை தடுக்கவே இல்லை. அப்புறம் அதை முடிக்காங்க, கருணாகரன் அடிக்காங்க. அந்த வாக்குவாதம் அது எல்லாமே மீடியால வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்கிட்ட போய் தகராறு பண்றாங்க. அவரை தகாத வார்த்தைகளை சொல்லி பேசி அன்பர்தாசன் அவங்கள வந்து ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஏன்னா கேம்பஸ் இன்சார்ஜே ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அவங்கள போய் தகாத வார்த்தையை பேசி கொலமிரட்டல் விட்டு இது என்ன அராஜகம்? அப்போ ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல இது எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு குருவானவர்கள் வந்து ரவுடிசம் பண்றது வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. மக்கள் நாங்க காங்கிரிகேஷன் வந்து அவங்களதான் ஐயான்னு கூப்பிடுறோம், அவங்களதான் ஐயான்னு கும்பிடுறோம், அவங்கள்ட்ட தான் கம்யூனியன் வாங்குறோம். நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணா நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? காவல்துறையில இத வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படலை.
நான் வந்து தூத்துக்குடி நாசரியத்துடைய மொத்த காங்கிரிகேஷனுக்காக பேசுறேன். இது மேல நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நிச்சயமா ஒரு பெரிய போராட்டம் இந்த தூத்துக்குடி நாசரியத்து டயசிஸ்ல வந்து ரெடி ஆகும். அது தெரியலையே. அது நான் போலீஸ்ல தான் கேட்கணும். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. எங்களோட கம்ப்ளைண்ட நாங்க ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அவங்க கொடுத்துருக்காங்க. சம்பந்தப்பட்ட 2 பேரு யார் யாரும் அந்த இடத்துல இருக்காங்களோ வீடியோ ஃபுட்டேஜோட கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேஷன்ல? ஏஎஸ்பி ஆபீஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவங்க அதை ஃபார்வர்ட் பண்ணி சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு அனுப்பி அதுக்கு கொஞ்சம் டைம் கூட ஆகலாம். மேபி அப்படி கூட இருக்கலாம். ஆனா எங்களுக்கு தேவை நிச்சயமா ஒரு ஜஸ்டிஸ் வேணும். தவறு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். ஏன்னா இது இவ்வளவு பெரிய நிர்வாகம். இந்த நிர்வாகத்தோட ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல வந்து அட்டாக் பண்றது அப்படிங்கிறது வந்து அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அது ஒரு குருவானவர் வந்து ஒரு ஜட்ஜி, கவர்மெண்டோட ரிட்டையர்டான ஜட்ஜி, ஒரு இது வந்து கோர்ட்டோட ஆர்டர் படி தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வாண்டடா வந்து உட்காரல. கோர்ட்டோட ஆர்டர். கோர்ட்டுக்கு வந்து போனதே அவங்க தான். நாங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவோம், நாங்க தான் கண்டினியூ பண்ணுவோம். பீரியட் முடிஞ்ச பிறகு 3 வருஷம், இதுக்கு முன்னாடி 4 வருஷம், இப்ப 3 வருஷம், 3 வருஷம் தேர்தல் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த எலெக்ஷன் வரும். அதுதான் நார்த்லயா, நார்த் போலீஸ் ஸ்டேஷன். ஆனா நேத்து நார்த் ஸ்டேஷன்ல உள்ளவங்க தான் அன்னைக்கு இன்சிடென்ட் நடக்கும் போது நார்த்ல இருந்து தான் வந்தாங்க. ஆனா ஓப்பனா சொன்னா அவங்க அவங்களுக்கு ஆதரவு மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு, நீங்க என்ன லெட்டர் கொடுத்தீங்க, ஜட்ஜி என்ன லெட்டர் கொடுத்தாங்க, அந்த கொஸ்டின் வந்து அவங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லையே. அந்த கொஸ்டின் வந்து அவங்க கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த நார்த் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒன் சைடா பண்றாங்களா? இது ஜட்ஜி வந்து இவ்வளவு நாளும் வந்து, அதாவது தப்பு பண்ணினவங்க எல்லாருமே ஒரே அணியில உள்ளவங்க. அவங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால எதை சொன்னாலும் ஜட்ஜி வந்து செஞ்சுட்டாரு, ஒரு அணியில உள்ளவங்களுக்கு செய்யறாங்க, ஒரு அணிக்கு அப்படி கிடையாது. யாரு தவறு பண்ணாங்களோ அவங்க மேலதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தவறு பண்ணாதவங்க மேல யார் மேலே எடுக்கலையே. 147 குருவானவர் இருக்காங்க இன்னைக்கு தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல. இந்த பர்டிகுலரா 4-5 பேர் மேலதானே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்க தான் ரிப்பீட்டடா எத்தனை சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. எந்த நோட்டீஸுக்காவது ரிப்ளை கிடையாது. என்கொயரிக்கு வாங்கினா வர முடியாது. பேராயர் கேட்டா அவர் எங்களுக்கு பேராயர் இல்லை. இப்ப ஜட்ஜி கேட்டா அப்ப ஜட்ஜி இல்லை. அப்ப யார் நிர்வகிக்கிறது? இவ்வளவு பெரிய இடத்துல யார் நிர்வாகம் பண்றது? நிர்வாகம் பண்றதுக்காக தான் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்கு. சோ எங்களுக்கு தேவை ஜஸ்டிஸ். அதை கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் மேல அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை இல்லாத பட்சத்துல இத வந்து வேற லெவல்ல வந்து நாங்க பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வரும். மண்டே பெட்டிஷன் கொடுக்கலாம், எஸ்பிஐ மீட் பண்ணி நாங்க கொடுக்கலாம். இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமா இருக்கும். டேவிட் ராஜ்ன்றவர், ரெவரண்ட் டேவிட் ராஜ், அப்புறம் ரெவரண்ட் லிவிங்ஸ்டன், அப்புறம் ரெவரண்ட் ஹாரிஸ், ரெவரண்ட் ராபி. இந்த கொஞ்ச நாளைக்குள்ள இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்து இந்த டைசன் ஆபீஸ்ல, அதாவது பிஷப்டையும் இதே ஜட்ஜஸ்டையும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்து போயிருக்குன்னு பாருங்க. தேர்தல் நடத்தணும். தேர்தல் நடத்துறதுக்கு உண்டான பிரிலிமினரி ஒர்க் பார்த்தா மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். அந்த ஒர்க்கே பண்ணக்கூடாது, அதை தடுக்கணும். ஏன்னா நிறைய பண குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது எல்லாமே ஆதாரபூர்வமா நிரூபணமாக்கிட்டு வருது. அந்த டயசிஸோட பில்டிங் ஒன்னே எடுத்துக்காட்டு. பிஷப் கால்டுவெல் காலேஜுக்குள்ள ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கோட ஒர்த் வந்து 4 to 5 crore தான் எல்லாருமே வந்து எஸ்டிமேட் பண்றாங்க. ஆனா அதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு போயிருக்கிற பணம் 13 crore போயிருக்குங்க. போக பிளஸ் 1 crore rupees வந்து இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. இதை நான் ரிப்பீட்டடா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். இதே ஜட்ஜஸ்ட நானே ரிப்பீட்டடா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க. என்ன சஸ்பெண்ட் பண்ணும்போது பேங்க்ல இருந்த பேலன்ஸ், டிஎம்பி பேங்க்ல 9 crore இருக்குது. டிசம்பர் 2023 டிசம்பர் 22ஆம் தேதி என்ன சஸ்பெண்ட் பண்றாங்க. அன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் டிஎம்பில மட்டும் 9 கோடி ரூபாய் இருந்தது. 2024 அக்டோபர் 22ஆம் தேதி எனக்கு ஆர்டர் கிடைக்குது. என்னோட சஸ்பென்ஷனுக்கு வந்து கோர்ட்ல ஒரு ஆர்டர் நான் வாங்கினேன். அந்த ஆர்டர் வாங்கும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் வாங்கும்போது அந்த டிஎம்பி பேங்க்ல இருந்த பணம் வெறும் 5 லட்சம் ரூபாய். டோட்டல் அமௌண்ட்டும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் திருநெல்வேலிக்கு போயிருக்கு. தூத்துக்குடி நாசரியத்து டயசிஸ் அந்த எல்லைக்குள்ள இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வைக்காம ஏன் திருநெல்வேலிக்கு கொண்டு போனாங்க?
அந்த பணம் எப்படி செலவாச்சு? இந்த பில்டிங் தான் அவ்வளவு பணமும் போயிருக்கு. இதை நானே கம்ப்ளைண்டாவே கொடுத்துருக்கேன். ஜஸ்டிஸுக்கு நானே கம்ப்ளைண்டாவே கொடுத்துருக்கேன். PWD இன்ஜினியர் பார்த்தார். PWD மெட்ராஸ்